ஒருத்தரை தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம உதவியா இருக்கணுமே தவிர அதுக்கு எதிர்த்து நிற்க கூடாது. இதை செய்ய சொல்லிக்கான இல்லை அதை செய்யாதீங்க, நீங்க இதை செய்யுங்கன்னு யாரையும் என்ன செய்யாதீங்க, தயவு செய்து கன்வின்ஸ் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி பெற்றோர், உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களுக்கு காண்பிக்கும் காரியங்கள்ல அவங்கள ஊக்குவித்து சத்தத்தை கேட்க பயிற்றுவீங்க. அந்த சத்தத்தின் பாதையில நடக்க அவங்கள பயிற்றுவீங்க. ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்குள் இருக்கிறது என்பது அர்த்தம். ஏன்? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த நாளிலிருந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் ஆவியானவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு சகலவற்றையும் சொல்லிக் கொடுக்க, அவர் சொல்லிக் கொடுக்கும் வழியில நடக்கும் போதுதான் அழிவை விட்டு தப்பி தேவனுடைய நன்மையினால நான் நிரப்பப்பட முடியும். ஹல்லேலூயா.